ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே துதித்து, ஆராதித்து பாடியவர் இவர் சிஸ்டர் அருந்ததி. வார்த்தைகளின் வெளிச்சத்திலேயும், நித்திய வெளிச்சத்திலேயும் வார்த்தையை கொடுக்கிற சகோதரி. கர்த்தர் அந்த மகளை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். நாங்கள் இதுவரை நேரமும் துதித்தோம், ஆராதித்தோம், பாடலை பாடினோம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். இன்றைய நாளில் துதி ஆராதனை பாடல் சுகந்த வாசனையாக அந்த பரலோக ராஜ்யத்தை எட்டி இருக்கிறது. காரணம், அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாளிலே 97 ரேடியோக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், யூடியூப்பிலே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக அநேக மக்கள் இந்த நிகழ்ச்சியை இந்த உலகம் முழுவதும் எங்கே தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ அவர் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் ஜெரி பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் ஜெரி. அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக நன்றி சொல்ற காரணம், இந்த நிகழ்ச்சி நாங்கள் மறு ஒளிபரப்பிலே போடும் பொழுது அநேகர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். காரணம் என்ன? லெஸ்ஸி பிரதர் இந்த நிகழ்ச்சி ஒவ்வொன்றையும் தொகுத்து யூடியூபிலே, ஃபேஸ்புக்கிலே போடும் பொழுது அந்த பாடல்கள், துதிகள், தேவசையில கேட்கிற பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் கூட ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். அப்படியாக இந்த நிகழ்ச்சியை தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறார். அதுக்காக நன்றி. அநேக தேவ பிள்ளைகள் இலங்கை, இந்தியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள், அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளிலே அநேகர் இதில் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, இப்பொழுது நாங்கள் துதித்தோம், ஆராதித்தோம், ஜெபித்தோம், தேவ செய்தியை கடந்து செல்ல போகிறோம். இன்றைய நாளில் தேவ செய்தியை கொண்டு வர பாஸ்ட மதிபாலன் ஜெஃப்னா, ஸ்ரீலங்கா, எமது மண்ணிலிருந்து வந்தவர், எமது நாட்டிலிருந்து வந்த ஊழியக்காரர் இந்த செய்து கொடுக்க போகிறார். அவரை நாங்கள் சங்கம வானொலி நிலையத்தின் சார்பிலும், வார்த்தையின் வெளிச்சத்தின் சார்பிலும், நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும், 97 ரேடியோவில் கேட்கிற தேவ பிள்ளைகள் சார்பிலும், யூடியூப்ல கேட்கிற பிள்ளைகள் சார்பிலும் அவளை அன்போடு அழைப்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் மதிபாலன் அவர்களே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இலங்கை மண்ணிலிருந்து நீங்க செய்து கொடுக்கிறீர்கள். இது உங்கள் செய்தியை கேட்க அநேக தேவ பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். 97 ரேடியோவில் உங்கள் செய்தி போய்கொண்டிருக்கிறது, போய்கொண்டே இருக்கிறது. இப்பொழுது பாஸ்டர் உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன். இந்த சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே செய்தி ஆவியானவர் உங்களுக்கு எப்படியான செய்தியை கொடுத்தார் என்று அறிய தாகத்தோடு காத்திருக்கிறோம். உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன் பாஸ்டர், நீங்க வழி நடத்துங்க. ஆமென், ஆமென். எவ்வளவு நேரம் ஐயா? 40 மினிட்ஸ் எடுங்க பாஸ்டர். 40 மினிட்ஸ். ஓகே, ஓகே. தேங்க் யூ, தேங்க் யூ. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய நாளிலும் சங்கமம் ரேடியோ ஊடாக நடைபெறுகிற இந்த துதி ஆராதனை அபிஷேக கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகிறேன். அன்பான லெஸ்லி ஐயா சொன்னது போல இந்த ஜூம் இணைப்பின் மூலமாகவும், யூடியூப்பின் மூலமாகவும், ஏனைய ரேடியோ அலைவரிசையின் மூலமாகவும் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அத்தோடு இந்த நிகழ்ச்சியில, இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளும்படிக்காகவும், கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படிக்காகவும் அடியேனுக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த சங்கம் ரேடியோ ஸ்தாபகர் ஐயா லெஸ்லி ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இவ்விதமாக அன்பான தேவ ஊழியரோடு, லெஸ்லி ஐயாவோடு இணைந்து இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிற அநேக தேவ பிள்ளைகள் இந்த இடத்தில் இருக்கிறீர்கள். அதை நீங்கள் ஜெபிக்கிற பொழுது அடியேன் கேட்டுக்கொண்டிருந்தேன், நீங்கள் பாடுகிற பொழுது கேட்டுக்கொண்டிருந்தேன்.
எல்லாரும் அழகாக ஆவிலே நிறைந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல ஆவியோடும் கருத்தோடும் எல்லா காரியங்களுக்காகவும் நீங்கள் தேவனை நோக்கி ஊக்கமாக பாரத்தோடு ஜெபித்திருக்கிறீர்கள். அந்த ஜெபங்கள் எல்லாம் கேட்டு கர்த்தர் கனடா தேசத்திலும், இலங்கை தேசத்திலும், இந்தியா தேசத்திலும், ஏனைய தேசங்களிலும் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஏனென்றால் ஜெபிக்கிற பொழுது தேவன் மகத்துவமான காரியங்களை நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே தொடர்ந்தும் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானம் செய்ய போகிறோம். இவ்விதமாய் தேவன் எங்கள் ஒவ்வொருவரும் கூடாகவும் தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படிக்காகவும் செய்ய வேண்டும் என்றும், அதாவது நாங்கள் தேவனுக்காக தேவராட்சியத்துக்காக நாங்கள் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதைத்தான் இந்தியாவிலே கர்த்தருடைய பணிகளை 1800ஆம் ஆண்டுகள்ல செய்து கொண்டு வந்த வில்லியம் கேரி என்றதான ஒரு மிஷனரி இப்படியாக சொல்லுகிறார். தேவனிடத்திலிருந்து பெரிய காரியத்தை எதிர்பார், தேவனுக்காய் பெரிய காரியத்தை செய் என்பதாக. ஆகையினால் நாங்கள் தேவனுக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். அந்த தேவனுக்காக பெரிய காரியங்களை நாங்கள் செய்வதற்காக தேவன் எங்களுக்கு தாராளமாய் தம்முடைய கிருபைகளையும் தம்முடைய அபிஷேகத்தையும் தம்முடைய மகிமையையும் தேவன் கொடுத்திருக்கிறார். இன்னும் கொடுக்க அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். எனவே இன்றைய நாள் இந்த அபிஷேக துதி ஆராதனையில நாங்கள் அதை குறித்துத்தான் தியானிக்க போகிறோம். என்னவென்றால், எங்களுக்கூடாக பெரிய காரியங்களை செய்யும்படிக்காக தேவன் எங்களுக்கு தேவன் ஒருவரை அமர்த்தி இருக்கிறார், அல்லது எங்களுக்காக தேவன் ஒருவரை அனுப்பி இருக்கிறார். அது உங்களுக்கு தெரியும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். இந்த நம்முடைய வாழ்வில நாங்கள் இயல்பாகவே, அதாவது நாங்கள் மனிதர்களாக இருக்கிறபடினால் நாங்கள் இயல்பாகவே நாங்கள் ஒரு அசாதாரண ஒரு பிரமாண்டமான ஒரு பெரிய காரியங்களை செய்வதற்கு நாங்கள் இயலாதவர்களாக இருந்தாலும், அந்த தேவனுடைய ஆவியானவர், தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர், இன்றைய நாளும் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு போட்டிருக்கிற தலைப்பின் பிரகாரம் அந்த தேவனுடைய ஆவியானவருடைய இந்த அபிஷேகம் எங்கள் மேலே எங்களுக்குள்ளே வருகிற பொழுது தேவன் எங்களை கொண்டிச்சு எட்ட முடியாத பெரிய காரியங்களை தேவன் செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அந்த எங்களுக்குள்ளே தேவன் வைக்கிற அந்த அபிஷேகமும் அந்த பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையும் எங்களை கொண்டிச்சு அசாதாரணமான மகிமையான பெரிய காரியங்களை செய்ய வல்லமுள்ளதா இருக்கிறது. எனவே இன்றைய நாள் இந்த துதி ஆராதனை அபிஷேக ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற நீங்கள் இந்த வேளையிலும் அடியனோடு கூட இந்த வார்த்தையை நீங்கள் பின்பற்றி கவனமாக செவி கொடுங்கள். நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பரிசுத்த வேதாகமத்துல ஏசாயா புத்தகத்துல ஒரு அழகான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 32ஆம் அதிகாரத்துல 15வது வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நீண்ட காலமாகவே எனக்கு மிகவும் பிடித்த வார்த்தை மட்டுமல்ல, இதன் அடிப்படையில தேவனை நோக்கி நான் ஜெபித்து என்னுடைய வாழ்க்கையில பல நன்மைகளையும் பல ஆசீர்வாதங்களையும் பல உயிர் மூழ்ச்சிகளையும் பல காரியங்களை தேவனுக்காக செய்யவும் இந்த வார்த்தை என்னை உந்தி வழிநடத்தினதை, இந்த வார்த்தை எனக்கு பக்கபலமாயிருந்ததை இந்த இடத்திலே நான் கூற முடியும். எனவே இந்த தேவனுடைய வசனம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும். ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அந்த வசனத்தை திரும்பவும் வாசிக்கிறேன். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்போ அந்த அப்படியே ஒன்றும் நடைபெறாமல் ஒரு 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 பசுமை உண்டாகாமல், ஒரு செழிப்பு உண்டாகாமல், ஒரு உயிர்மீழ்ச்சி உண்டாகாமல், ஒரு எழுப்புதல் உண்டாகாமல், ஒரு உயிர்ப்பித்தல் உண்டாகாமல், அல்லது ஒரு உற்பத்தி உண்டாகாமல், அல்லது ஏதோ ஒரு காரியம் ஏதோ ஒன்று நடைபெற வேண்டிய ஒரு காரியம் நடைபெறாமல் அது அப்படியே இருக்கிற வேளையில அந்த தேவனுடைய ஆவியானவர் வரும் வரைக்கும், தேவனுடைய ஆவியானவர் வரும் மட்டும் அது அப்படியே இருக்கும். ஆகையினால
அந்த தேவனுடைய ஆவியானவர் வருகிற பொழுது என்ன நடைபெறுது என்றால், இதுவரைக்கும் ஒன்றும் செயல்படாம இருந்தது, ஒன்றும் ஒன்றும் உற்பத்தி இல்லாம இருந்தது, அல்லது ஒன்றும் உருவாக முடியாம இருந்தது. அந்த தேவனுடைய ஆவியானவர் வந்ததுக்கு பிறகு அங்கே காரியங்கள், அதிசயமான காரியங்கள், அற்புதமான காரியங்கள், வியத்தகு காரியங்கள் நடக்கிறத நாங்கள் பார்க்கலாம். எனவே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் சில வேளைகள்ல இந்த வசனம் சொல்லுகிற மாதிரி அநேக நேரங்கள்ல ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். சில வேளை அப்படியே இருந்து கொண்டிருக்கும். உங்களோட வாழ்க்கையில சில வேளை நோய் அப்படியே இருந்து கொண்டிருக்கும். அந்த இடத்திலே இருக்கும். சில வேளை நீங்க பார்ப்பீங்க, எந்த மாற்றமுமே இருக்காது. அப்படியே இருந்து கொண்டே இருக்கிற மாதிரியே இருக்கு. சில வேளை உங்களுடைய பொருளாதாரம் ஒரு மந்த நிலைமையில இருந்து கொண்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். உங்களோட தொழில் அப்படியே ஒரு முன்னேற்றம் இல்லாமல் அப்படி அந்த நிலைமையிலே இருக்கிறதை போலவே இருக்கும். சில வேளையில உங்களுடைய உடல் பலன், உங்களுடைய உற்சாகம் ஒரு மந்த நிலைமையில இருக்கிறதை போல அப்படியே இருந்து கொண்டிருக்கும். ஆகையால் உங்களுடைய அமைதி, சந்தோஷம் அதுவும் அப்படியே இருக்கிற வண்ணமாகவே அப்படி இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆகையினால இப்ப இப்ப இப்படியெல்லாம் ஒரு ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அல்லது ஒரு ஒரு அடுத்த நிலை இல்லாதபடிக்கு அப்படியே இருக்கிற அந்த நேரத்துல அந்த தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மேல வருகிற பொழுது, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல வருகிற பொழுது, உங்களோட வீடுகள்ல வருகிற பொழுது, உங்களோட உடலின் மேல வருகிற பொழுது, உங்களோட தொழிலின் மேல வருகிற பொழுது, உங்களுடைய அனைத்து காரியங்கள் மேல வருகிற பொழுது, உங்களுடைய உடலின் உறுப்புகள் மேல வருகிற பொழுது அங்க என்ன நடக்குது என்றால், அங்கே ஒரு ஒரு மகிமையான, ஒரு அற்புதமான, அதாவது நாங்கள் பிரமிக்கத்தக்க ஒரு காரியம் அங்கே நடக்க ஆரம்பிக்கிறது. சில வேளைகள்ல இந்த இடத்துல நீங்கள் அநேக ஊழியக்காரிகள் இருப்பீர்கள், அநேக ஊழியர்கள் இருப்பீர்கள். சில வேளை உங்களோட ஊழியங்கள் கூட சில வேளை அப்படியே இருக்கும். ஊழியத்துல வளர்ச்சி இல்லாம இருக்கும், சபையில வளர்ச்சி இல்லாம இருக்கும், செய்கிற காரியங்கள் ஒரு முன்னேற்றம் இல்லாம இருக்கும். அப்படி எல்லாம் அது அது இருக்கிற வேளையில அந்த தேவனுடைய ஆவியானவர் ஊற்றப்படும் மட்டும் அது அப்படித்தான் இருக்கு. அப்ப அதை அதை தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் அதை பகுத்து அறிந்து, இதுக்கு என்ன காரணம், இது இப்படியே இருப்பதற்கு என்ன காரணம், இதில் ஒரு வளர்ச்சி இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன, இதுக்கு ஒரு முன்னேற்றம் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன, என்னுடைய பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன, என்னுடைய கைகளின் பிரயாசங்கள்ல ஒரு முன்னேற்றம் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன, என் ஊழியத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன என்பதை நாங்கள் பகுத்து அறிந்து அந்த தேவனுடைய ஆவியானவருக்கு நாங்கள் இடம் கொடுக்கிற பொழுது, தேவனுடைய ஆவியானவரை குறித்து நாங்கள் அறிந்து அவருக்கு இடம் கொடுக்கிற பொழுது, அந்த ஆவியானவர் நம்மேல ஊற்றப்படும் பொழுது எல்லா காரியங்களும் ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய அறுவடை, ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி, பெரிய ஒரு பெருக்கம், பெரிய ஒரு உயர்வு, பெரிய ஒரு காரியத்தை அங்கே கண்டுகொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால இதைத்தான் சங்கீத புத்தகத்துல 104வது சங்கீதத்துல தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லப்படுது. எப்படி என்றால் அதையும் ஞாபகப்படுத்துகிறேன். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், அங்கே தேவனுடைய ஆவியானவர் ஊற்றப்படுகிற பொழுது தேவன் தம்முடைய ஆவியை அனுப்பி பூமியின் ரூபத்தையும் தேவன் புதிதாக்குறார். அங்கே ஒரு சிருஷ்டிப்பு ஒன்று உண்டாகிறது. அந்த 104வது சங்கீதத்தை அதை வாசித்தால் கொஞ்சம் நமக்கு அழகாக புரியும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது, அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். அப்ப ஏசாயா 32:15 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படி இருக்கு, அப்படியே இருக்கு, ஒரு ஒரு மாற்றமே இருக்காது, அப்படியே இருக்கும், இருக்கிற வண்ணமாக இருக்கும். ஆனா இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், அதே போல இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அங்கே அங்கே நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். அப்ப இந்த 2 வாக்கியங்களின் அடிப்படையிலும் தேவ ஜனங்களாக இருக்கிற நாங்கள் இந்த கர்த்தருடைய ஆவியானவருடைய அசைவுக்கும், பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளுக்கும், பரிசுத்த ஆவியானுடைய நிறைவுக்கும் நாங்கள் நம்முடைய வாழ்வில இடம் கொடுக்க வேண்டும். அதற்கு நாங்கள் அனுமதிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வருகிற பொழுதுதான் அங்கே சிருஷ்டிப்புகள் நடைபெறும். அங்கே நடக்க முடியாத காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும்.
சில வேளையில கற்பத்துல கரு உருவாக முடியாம இருக்கிற பொழுது கூட அந்த தேவனுடைய ஆவியானவர் அங்கே வருகிற பொழுது அது அப்படியே அப்படியே இருக்கிற ஒரு செத்த நிலைமையில இருக்கிற காரியங்கள் அங்கே தேவனுடைய ஆவியானவர் இறங்குற பொழுது அது அங்கே உயிர்ப்பிக்கப்படும், அங்கே சிருஷ்டிக்கப்படும், அங்கே உருவாக்கப்படும். ஏனென்றால் தேவனுடைய ஆவியானவர் உருவாக்குற ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் முளைப்பிக்கிற ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் அங்கே புதுப்பிக்கிற ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் செழிப்பை உண்டு பண்ணுகிற ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் அங்கே நடைபெற முடியாத ஒரு காரியத்தை நடத்தி வைக்கிற ஆவியானவராய் இருக்கிறார். அப்ப அதனால கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில சில வேளைகள்ல நமக்கு ஏகப்பட்ட கவலைகள் உங்களுக்கு இருக்கலாம். ஐயோ, இது இப்படியா இருக்கு, அது அப்படியா இருக்கு, பணம் இல்லாம இருக்கு, பொருள் இல்லாம இருக்கு, வீடு இல்லாம இருக்கு, நிலம் இல்லாம இருக்கு, வாகனம் இல்லாம இருக்கு, ஞானம் இல்லாம இருக்கு, அறிவு இல்லாம இருக்கு. இப்படி எல்லாம் நாங்கள் சில வேளையில நமக்குள்ள யோசிக்கலாம். ஐயோ, நான் வெறுமையா இருக்கு, என்னுடைய வாழ்க்கை வெறிச்சோடி போய் இருக்கிறது, வெறுமையா இருக்கிறது, எங்கு பார்த்தாலும் ஒன்றும் இல்லையே, எல்லாம் வெற்று பாத்திரங்களா இருக்கு, எல்லாம் வெற்று காரியமா இருக்கு என்று இப்படி நாங்கள் சில வேளை இவைகள் எல்லாம் நினைத்து மனதில் பாரப்பட்டு கவலைப்பட்டு இப்படியே துக்கப்பட்டு கொண்டே இருப்போம். ஆனா தேவ பிள்ளைகள் நாங்கள் அப்படியெல்லாம் அதிகம் நாங்கள் துக்கப்படவோ கவலைப்படவோ தேவையில்லை. ஏன் தேவையில்லை என்றால் அந்த பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் அறியும் பொழுது நாங்கள் இவைகளுக்காக கவலைப்பட தேவையில்லை. அந்த தேவனுடைய ஆவியானவரை நாங்கள் வாஞ்சிக்கிற பொழுது, தேவனுடைய ஆவியானவருடைய கிரியைகளை நாங்கள் எதிர்பார்க்கிற பொழுது நாங்கள் நமக்கு இருக்க வேண்டியதான கவலைகள் துக்கங்கள் எல்லாம் நம்மை விட்டு மறைந்து போய்விடும். ஏன் இதை சொல்லுவது என்றால் அந்த உன்னதத்தில் இருந்து ஆவி நம்மேல் ஊற்றப்படும் வரைக்கும் அது அப்படியாத்தான் இருக்கும். ஆனா ஆவி ஊற்றப்பட்டதுக்கு பிறகு உங்களோட வெறுமை நிறைவாகும், உங்களுடைய குறைவு அங்கே நிறைவாகும், உங்களுடைய உடல்களிலே அற்புதங்கள் நடக்கும், உங்களோட மனசிலே ஒரு சந்தோஷம் நிறைந்து வழியும். ஏனென்றால் அங்கே தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வந்துட்டார் என்றால் அவர் நம்முடைய ஜீவியத்தை வளம் உள்ளதாக மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அதனாலதான் ஏசாயா புஸ்தகம் 32 அதிகாரத்துல அந்த 15வது வசனத்துல இப்படியாக, அதுக்கு அடுத்த வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அது தேவனுடைய ஆவி நம்மையில அந்த ஊற்றப்பட்டால் அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். என்ன நடக்கும் என்றால் அந்த 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 செழிப்பான வயல்வெளி ஆகாமல் அந்த வனாந்தரம் இருந்ததுக்கு காரணம் என்னவென்றால் உன்னதத்திலே இருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அது அப்படி இருந்தது. அது செழிப்பான வயல்வெளியாக இருக்க வேண்டும். ஆனால் செழிப்பான வயல்வெளியாக இருக்கவில்லை, வனாந்தரமாக இருந்தது, வறண்டு போயிருந்தது, தேவை உள்ளதாயிருந்தது, சஞ்சலம் நிறைந்ததாயிருந்தது, தவிப்பு நிறைந்ததாயிருந்தது, துக்கம் நிறைந்ததாயிருந்தது, சினம் நிறைந்ததாயிருந்தது, தோல்வி நிறைந்ததாயிருந்தது. ஏனென்றால் அங்கே உன்னதத்திலிருந்து தேவனுடைய ஆவி ஊற்றப்படவில்லை. ஆனா தேவனுடைய ஆவி அங்கே ஊற்றப்பட்டதுக்கு பிறகு வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். அதே போல செழிப்பான வயல்வெளி காடாக எனப்படும். அப்ப அந்த தேவனுடைய ஆவியானவர் அங்கே வருவதற்கு முதல், தேவனுடைய ஆவியானவர் அங்கே ஊற்றப்படுவதற்கு முதல் அந்த நிலை எப்படி இருந்தது? ஒரு வனாந்தரமா, ஒரு வறண்டு போன நிலைமை. ஆனால் அந்த தேவனுடைய ஆவியானவர் அங்கே ஊற்றப்பட்டதுக்கு பிறகு அந்த வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாக மாறும். செழிப்பான வயல்வெளி காடாக மாறும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு எல்லா புகழும் உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையில நான் அறிந்த பொழுது என்னுடைய 17 வயதுல இயேசு கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையில நான் ஏற்றுக்கொண்டேன். அப்படி நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த காலம் மிகவும் மிகவும் வறுமை, தரித்திரங்கள், வெறுமை, வனாந்தரம், துக்கம், சஞ்சலம், சொல்லன முடியாத அப்படிப்பட்டதான ஒரு வனாந்தர நிலை முற்றுமுழுக்காவை மூடியிருந்தது. அப்படிப்பட்ட நிலையில இருக்கிற பொழுதுதான்
அந்த தேவனுடைய வார்த்தைகளை படித்து 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 தேவனுடைய வார்த்தைகளை படிக்கிறது மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தைகளில் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய செய்கைகளை, பரிசுத்த ஆவியுடைய கிரியைகளை வேறு பிரித்து பகுத்து 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 அவைகளை தியானிக்க ஆரம்பிச்சு. அப்படி தியானிக்க ஆரம்பிச்ச பொழுதுதான் அப்படி படிப்படியாக தேவனுடைய ஆவியானவர் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, என்னுடைய திருச்சபை ஊழியங்கள்ல தேவன் இருந்ததான அந்த வனாந்தர நிலையை செழிப்பான வயல்வெளியாக அந்த செழிப்பான வயல்வெளியை கர்த்தர் ஆவியானவர் காடாக ஒரு பெரிய ராட்சத ஒரு பசுமை நிறைந்த, எப்படி அந்த செழிப்பான வயல்வெளி காடாக மாறி ஒரு பசுமை நிறைந்த ஒரு பெரிய தோப்பு போல, ஒரு பெரிய ஒரு பசுமையான காட்டை போல அது மாறியதோ, அதே போல தேவன் மாற்றினார். ஆகையால் அந்த ஆரம்ப நாட்கள், அந்த உன்னதத்தில் இருந்து தேவனுடைய ஆவி என் மேல ஊற்றப்படும் வரைக்கும் அப்படியே துக்கமும் வியாகுலமும் வேதனையும் சஞ்சலமும் பாடுகளும் வியாதிகளும் பிரச்சனைகளும் நிறைந்திருந்தது. பசி ஒரு பக்கம், தாகம் ஒரு பக்கம், வஸ்திரம் இல்லாத நிலை ஒரு பக்கம், பணம் இல்லாத நிலை ஒரு பக்கம், எந்த விதமா எல்லாமே வரும், எல்லா பக்கங்களுமே வரும். மாற்றி போட உடுப்பு இல்லாத நிலைமை, இப்படி எல்லா பக்கங்களுமே வரும். ஆனால் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து இந்த பரிசுத்த வேதாகமத்தை அப்படியே படிக்க கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய கண்களை திறக்க அப்படியே தேவனுடைய வார்த்தைகளை படிக்க அப்படியே தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட அப்படியே தேவன் காரியங்களை அற்புதமாய் ஆச்சரியமாய் தேவன் மாற்றிக்கொண்டே வந்தார். அப்ப எனவே அதே தேவனுடைய ஆவியானவர் இன்றைக்கும் நம் மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அவர் வல்லமுள்ள ஆவியானவராக இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிற ஆவியானவராக இருக்கிறார். வனாந்திரத்தை வயல்வெளியாக மாற்றுகிற ஆவியானவராக இருக்கிறார். அவர் இன்றைக்கும் பெரிய காரியங்களை நடப்பிக்கிற ஆவியானவர். அதைத்தான் சங்கீதம் 104 நாங்கள் படித்தோம். என்னென்றால், நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். இந்த அழகான அற்புதமான இந்த உபவாச அபிஷேக துதியாராதன நேரத்துல இந்த இடத்துல இணைந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில என்னதான் செத்து போயிருக்கோ, என்னதான் உயிர்ப்பிக்கப்படாமல், என்னதான் சிருஷ்டிக்கப்படாமல் இருக்கிறதோ, இந்த அருமையான நேரத்துல கர்த்தருடைய வார்த்தையை பேசி கொண்டிருக்கிற இந்த நேரத்துல நீங்க இருக்கிற இடத்துல இருந்து அதை விசுவாசிங்கள். ஏனென்றால் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஆனா நீங்க மறைந்திருப்பீங்கள். ஒரு ரகசியத்தை சொல்லுவோம் என்றால், தேவனுடைய ஆவியானவர் சிருஷ்டிக்கிற ஆவி, தேவனுடைய ஆவியானவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் இல்லாத ஒரு இடத்துல முளைக்க பண்ணுகிற ஆவியானவர், இல்லாத ஒரு இடத்துல உருவாக்குற ஆவியானவர், அவர் சிருஷ்டிப்பின் ஆவியானவர். அல்லேலூயா! கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆகையினால் எந்த உடல் உறுப்புகள் செத்து போயிருக்கோ விசுவாசி, அவர் புதிய அந்த உறுப்பை சிருஷ்டிப்பார், புதிய எலும்பை சிருஷ்டிப்பார், புதிய நரம்பை சிருஷ்டிப்பார், புதிய இதயத்தை சிருஷ்டிப்பார், புதிய உறுப்புகளை அவர் சிருஷ்டிப்பார். என்றால் அவர் சிருஷ்டிக்கிற ஆவியானவர், அவர் அற்புதங்களை செய்கிற ஆவியானவர். அல்லேலூயா! அவர் மகிமையான காரியங்களை செய்கிற ஆவியானவர். அல்லேலூயா! அதை நீங்கள் விசுவாசித்து அதை அறிந்து கொண்டு இருக்கும் இடங்கள்ல நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கிற பொழுது நிச்சயம் நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. தேவன் காரியங்களை செய்வார், தேவன் அற்புதங்களை செய்வார். அவர் அற்புதத்தின் ஆவியானவர். அதுதான் உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அது அப்படியே இருந்தது. ஆனால் அந்த உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்பட்டதுக்கு பிறகு அந்த வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாக மாறி. இந்த அருமையான நேரத்துல நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். சங்கமம் ரேடியோ கூடாக இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற உங்களுடைய வனாந்தரம் இன்றைக்கு செழிப்பான வயல்வெளியாக எல்லா பாடுகளும், எல்லா துன்பங்களும், எல்லா வியாகுலங்களும்
எல்லா பிரச்சனைகளும், எல்லா சாபங்களும், எல்லா கட்டுக்களும், எல்லா பில்லி சூனியங்களும், எல்லா அசுத்தாவினுடைய கிரியைகளும், எல்லா மாந்திரிக கிரியைகளும், எல்லா அந்தகாரத்தின் இருளின் வல்லமைகள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கி போகும். எல்லாம் உங்களை விட்டு அகன்று போகும். ஏனென்றால் உன்னதத்திலிருந்து உங்கள் மேல் ஆவி ஊற்றப்படுகிறது. உன்னதத்திலிருந்து உங்கள் மேல் ஆவி ஊற்றப்படுகிறது. அப்பொழுது உங்களுடைய வனாந்தர நிலை வயல்வெளியாக மாறி போகும். வயல்வெளியாக மாறி போகும். வயல்வெளியாக செழிப்பான வயல்வெளியாக மாற்றப்படுகிற உங்களோட வாழ்க்கை அது அடுத்த நிலையில காடாக பெரியொரு பசுமையான தோப்பாக அது மாற்றப்படும். அதை கர்த்தருடைய ஆவியானவர் செய்கிறார். அதை என்னுடைய வாழ்விலே செய்த ஆவியானவர், அதை என்னுடைய திருச்சபை ஊழியங்கள்ல செய்த ஆவியானவர் உங்களுடைய சரீரத்திலும், உங்களுடைய குடும்பத்திலும், உங்களுடைய எல்லைகளிலும், உங்களுடைய அனைத்து பக்கங்களிலும் அந்த ஆவியானவர் அதை செய்ய வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படியே ஒரு வேதாகம சம்பவத்துக்குள்ள உங்களை அழைத்து கொண்டு போக விரும்புகிறேன். அப்போஸ்தலர் புத்தகம் 9ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் புரட்டி கொள்ளுவோமா இருந்தார். அப்போஸ்தலர் புத்தகம் 9ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் புரட்டி கொள்ளுவோமா இருந்தார். அங்கே சவுல் என்றதான ஒரு மனிதனை நாங்கள் வேதத்திலே அறிவோம். சவுல் என்றதான மனிதனை நாங்கள் வேதத்திலே அறிவோம். இந்த சவுல் அங்கே தேவனால் சந்திக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த அதிகாரத்திலே தேவனால் சந்திக்கப்படுகிறார். இப்படி இந்த சவுல் சந்திக்கப்படுகிற பொழுது அவனுடைய கண்கள் எல்லாம் குருடாக்கப்படுகிறது. அவன் கீழே விழுந்து தமஸ்கு வீதியிலே அந்த பேரொளியை, அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே அவர் தரிசிக்கிறார். அப்படி அவர் தரிசிக்கிற பொழுது அவருடைய கண்கள் பார்வையற்று போகிறது. இப்படி கண்கள் பார்வையற்று போய் அங்கே அப்போஸ்தலர் பவுல் கர்த்தருடைய பாதத்தில இருந்து, இயேசுவே என்னை துன்பப்படுத்துகிறது, இயேசு என்னை துன்பப்படுத்துறது, நீ என்னை துன்பப்படுத்துறது, நான் இயேசுவன் சொல்லி வெளிப்படுறார். இப்படி இருக்கிற பொழுது பவுல், இந்த சவுல் அப்படியே பார்வையற்றவனாக சஞ்சலப்பட்டு, துக்கப்பட்டு, வியாகுலப்பட்டு, ஒரு பேர் அதிர்ச்சியில, ஒரு 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 பயங்கரமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிற பொழுது தேவன் அனனியாவுக்கு சொல்லுகிறார். அனனியாவுக்கு கர்த்தர் என்ன சொன்னார்? அனனியாவுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என்ன காரியத்தை சொன்னார் என்றால், நீ போய் இந்த சவுலின் மேல் கைவை. நீ போய் இந்த சவுலின் மேல் கைவை. என்னத்துக்காக என்றால் அவன் பார்வை அடையும் படிக்காகும். 2 காரியத்தை கர்த்தர் அனனியாவுக்கு சொன்னார். கவனமாய் கேளுங்க. 2 காரியத்தை கர்த்தர் அனனியாவுக்கு சொன்னார். என்ன சொன்னார் என்றால், நீ போய் அவன் பார்வை அடையும் படிக்காகவும், 2வது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் படிக்காகும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதுல நான் சில நிமிடங்கள் இதுல நான் நிக்க விரும்புகிறேன். சில நிமிடங்கள் இதுல நீங்கள் கொஞ்சம் கூட கவனத்தை செலுத்த வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்தினால் வரும். அனனியாவுக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம், நீ போய் அவன் மேல் கைவை, அவன் பார்வை அடையும் படிக்காகவும், பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படும் படிக்காகும். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இன்றைக்கு தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன? தேவன் நம்மிடத்துல விரும்புகிற காரியம் என்ன? ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற வேண்டும். பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பு. அதுக்காகத்தான் இந்த கூட்டம், அருமையான ஐயா இந்த கூட்டத்தை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். என்னவென்றால் அபிஷேக துதி ஆராதனை, அபிஷேக துதி ஆராதனை, உபவாச அபிஷேக துதி ஆராதனை. அப்ப ஏன் இந்த அபிஷேகம்? ஏன் இந்த அபிஷேகம்? ஏனென்றால் அங்கே அது தேவன் விரும்புகிற காரியம். அந்த அபிஷேகம் இல்லாவிட்டால், அந்த பரிசுத்தாவுடைய நிறைவு இல்லாவிட்டால், அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாவிட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒன்றுமே செய்ய. அப்ப தேவன் அழகா அனனியாவுக்கு சொல்றார், அனனியாவே, சவுலுக்கு வெவ்வேறு தேவைகள் இருக்கலாம், வெவ்வேறு காரியங்கள் இருக்கலாம், வெவ்வேறு பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் இப்போ சவுலுக்கு தேவையானது பார்வையும் பரிசுத்தாவினுடைய நிறைவு. இன்றைக்கு தேவ பிள்ளைகள் ஏதோ காரியங்களுக்காக எல்லாம் வாஞ்சிக்கிறார். ஆண்டவரே, அது வேணும், இது வேணும், அதெல்லாம் தேவை. காணி வேணும், வீடு வேணும், நிலம் வேணும், கார் வேணும், பங்களா வேணும், திருமணம் வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும், இப்படி பணம், அப்படி அதெல்லாம் தேவை. இல்லையண்டு இல்லை, அதெல்லாம் தேவை. ஆனால் இவைகள் எல்லாவற்றை விட ஒரு மேலான முக்கியமான ஒரு தேவை உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கு. என்ன தேவை என்றால் பரிசுத்தாவினுடைய நிறைவு. பரிசுத்தாவினுடைய நிறைவு. எங்களுடைய ஆரம்ப நாட்கள்ல, நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப நாட்கள்ல, 93ஆம் ஆண்டு ஆரம்ப நாட்கள்ல, நம்முடைய போதகர் உங்களுக்கு தெரியும், மேவின் குணச்செல்வம் ஐயா, அவர்
தேவனுடைய பரிசுத்தனுடைய நிறைவு கண்டு அவ்வப்போது 3-4 நாள் உபவாசம் போட்டு ஒரு பரிசுத்தனுடைய அபிஷேக கூட்டங்களை வைப்பார், கான்பரன்ஸ் வைப்பார். அது பரிசுத்தனுடைய நிறைவை குறித்த கூட்டமாய்த்தான் இருக்கும். ஆவியின் வரங்களை பெறுறது, ஆவியினால் நிரப்பப்படுகிறது. இதுக்கண்டே பிரத்யோகமாக 3 நாள் 4 நாள் 7 நாள் உபவாசம், 3 நாள் உபவாசம், 21 நாள் உபவாசம், இப்படி அந்த நாட்கள்ல வைத்து ஜெபம் பண்ணுவார். அப்படி அந்த ஆரம்ப நாட்கள்ல அவ்விதமாக அந்த பரிசுத்தாவினுடைய முக்கியத்துவத்தை எங்களுக்கு வலியுறுத்தினார். அந்த அபிஷேகத்தை வலியுறுத்தினார்கள். பரிசுத்தாவுடைய திருவுள்ளம் பெற்றுதலை எங்களுக்கு அதை முக்கியத்துவப்படுத்தி எங்களுக்கு காண்பித்தார். அதை நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப நாள். அப்போ எங்களுக்கு பைபிளே பெருசா தெரியாது, ஆதியாகமத்துல என்ன இருக்குன்னு தெரியாது, வெளிப்படத்துல என்ன இருக்குன்னு தெரியாது, ஏனைய புத்தகங்கள் என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனா இந்த இவைகளெல்லாம் நமக்கு நாங்கள் அறிய முற்படக்கும் முதலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆரம்ப நாட்கள்ல எங்களுக்கு தேவனுடைய ஆவியானவரை குறித்து, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை குறித்த அறிவை, பரிசுத்த ஆவியானவரை குறித்த முக்கியத்துவத்தை எங்களுக்கு கொடுத்தார். அதனால அந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட அபிஷேக நாட்கள்ல தேவனுடைய பிரசன்னத்தை பெற்றோம், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றோம். வேற வார்த்தை சொல்லுகிறபடி நாங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் எங்களுக்கு சகலத்தையும் போதிக்கும் என்றபடி இன்றைக்கு 2026ஆம் ஆண்டு இதுவரைக்கும் அந்த அபிஷேகம், அந்த பரிசுத்த ஆவியானவர் அற்புதமாய் நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் எந்திரத்திலும் வெக்கப்பட்டு போகாமல், எந்திரத்திலும் தலைகுனிந்து போகாமல், எந்திரத்திலும் அங்கே நாங்கள் அவமானப்பட்டு போகாதபடிக்கு தேவனுடைய ஆவியானவர் அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறார். ஏனென்றால் அவருடைய அபிஷேகத்துக்கு அந்த நாட்கள்ல நமக்கு முன்னே இருந்த போதகர்கள் முக்கியத்துவத்தை கொடுத்து எங்களை வளர்த்தார்கள். அதைத்தான் அங்கே சவுலுக்கு அனனியாவுக்கு கர்த்தர் சொல்ற காரியம், அனனியாவை முதல் சவுலுக்கு இப்ப தேவையானது பரிசுத்தாவுடைய நிறை. சவுலுக்கு கர்த்தர் சொல்ற காரியம், அனனியாவுக்கு கர்த்தர் சொல்ற காரியம், சவுலுக்கு இப்ப தேவை பரிசுத்தாவுடைய நிறை. சில வேளையில இந்த இடத்துல, இந்த இணைப்பில, இந்த கூட்டத்தில கலந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இப்பொழுது நீங்கள் பல தேவைகளுக்காக காத்திருப்பீர்கள். அந்த தேவையில கர்த்தர் உங்களை சந்தித்தார். தேவன் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். ஆனால் கர்த்தருடைய நாமத்தினால் நான் உங்களுக்கு சொல்ற காரியம் என்றால், அந்த தேவையை விட மிக முக்கியமான தேவை பரிசுத்தாவுடைய நிறை, பரிசுத்தாவுடைய வல்லமை. ஏன்னா அந்த பரிசுத்தாய் வந்துட்டார் என்றால் மிச்ச காரியம் எல்லாம் உங்களுக்கு வரும். பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் வந்துட்டது என்றால் உங்களோட தேவையெல்லாம் சந்திக்கப்படும். அந்த பரிசுத்தாவுடைய நிறைவு உங்களுக்குள்ள வந்துட்டது என்றால் நல்ல ஜெபம் வரும், நல்ல ஆராதனை வரும், நல்ல உபவாசம் வரும், நல்ல தேவனோடு உள்ள நெருக்கம் வரும். தேவனுடைய ஆவிக்குள்ள நீங்கள் நிறைந்து ஜெபிக்கிற பொழுது காரியங்கள் நடக்கும். அதைத்தான் யூதா நிருபத்துல யூதா அழகாய் சொல்லுவார். என்னவென்றால், பரிசுத்தமான விசுவாசத்துக்குள்ளே உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணும். யூதா அழகாய் சொல்ற. அப்பங்கிற ஜெபம் பரிசுத்த ஆவியினுடைய, நாங்கள் அந்த ஆவியில நிறைந்து பரிசுத்த ஆவிக்குள்ள நாங்கள் நிறைந்து அந்த ஜெபிக்கிற ஜெபம், அது ஒரு வலிமை, அது ஒரு வல்லமை உள்ளது. அப்ப அந்த ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில துரிதமாய் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். நாங்கள் எல்லாரும் நன்றாய் ஜெபிக்கிறோம், நன்றாய் தேவனை தேடுகிறோம். அப்ப தேவனுடைய ஆவியின் நிறைவோடு என்னும் தேடுகிற போது இன்னும் மகிமையான காரியங்கள் நடக்கும். அப்ப அதைத்தான் அனனியாவுக்கு கர்த்தர் சொன்னார், அனனியாவே நீ போ, இந்த சவுல் இடத்துல நீ போ, அவன் மேல் கைவை, அந்த சவுல் மேல் கைவை, என்றால் சீக்கிரம் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட வேண்டும். இந்த சவுல் சீக்கிரம் பரிசுத்தாவியால் நிரப்பப்படும், நீ தாமதிக்காம எழுந்து போ. அப்ப அனனியா சொல்ற, இல்லையா ஆண்டவரை, இவன் துன்புறுத்தினான், இவன் ஆக்களை அடித்தான், ஆக்களை உடைத்தான், எத்தனையோ சித்திரவதைகளை செய்தான், ஆண்டவரை இவனுக்கிட்ட போக எனக்கு பயமா இருக்கு. ஆனா தேவன் சொல்ற, இல்ல நீ போ, நீ தாமதிக்காத, சீக்கிரமா போ. என்றால் அங்கே பரிசுத்த ஆவியானவரை சவுல் பெற்றுக்கொண்டாத்தான் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியும், கர்த்தருக்காக அநேக நீதிக்குட்படுத்த முடியும், கர்த்தருக்காக அநேக காரியங்களை சாதிக்க முடியும், கர்த்தருக்காக அநேக அடையாளங்கள் அற்புதங்களை செய்ய முடியும். அப்ப அதனாலதான் கர்த்தர் அனனியாவுக்கு சொல்ற, நீ போ என்பதா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்கள், நம்முடைய வாழ்க்கையில இப்பொழுதும் அந்த அனனியாவுக்கு சொன்னது போல, கர்த்தர் நான் விசுவாசிக்கிறேன், உங்களுடைய இருதயத்தோடு தேவன் பேசுவார். அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், தேவ பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், தேவ மகிமையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக
ஆகையினால் அதற்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துகிற பொழுது, அதற்கு நீங்கள் இடம் கொடுக்கிற பொழுது, நிச்சயம் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் வேத வசனம் சொல்லுகிறபடி இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் செய்வார். எப்பொழுது என்றால் அந்த உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்பட வேண்டும். அந்த தேவன் தம்முடைய ஆவியை நமக்குள்ளே அனுப்ப வேண்டும். ஆகையினால் அப்படி நடக்கிற பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ ஆகையால் இங்கே நாங்கள் பார்க்கிற பொழுது அப்போஸ்தலர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல அந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கலாம். 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல போய் அனனியா சவுலின் மேல் கைகளை வைக்கிற பொழுது பரிசுத்த ஆவியினால் சவுல் நிரப்பப்படுகிறார். இந்த பரிசுத்த ஆவியினால சவுல் நிரப்பப்படுகிற பொழுது நன்ற கவனிங்கள், அங்கே 2 முக்கியமான காரியங்கள் நடைபெற இருக்கிறது என்பதை பார்க்கலாம். இந்த சவுல் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற பொழுது அங்க 2 முக்கியமான காரியங்கள் நடைபெற இருக்கிறது. என்ன நடைபெற இருக்கிறது என்றால், ஒன்று சவுல் ஊழிய பாரத்தினால், தேவ ராஜ்யத்தை குறித்த பாரத்தினால், அங்கே தேவனுக்குரிய காரியங்களினால் நிரப்பப்படும். அந்த பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுகிற பொழுது அங்க 2 காரியம் நடைபெறுது. ஒன்று, இந்த சவுல் தேவனுடைய ராஜ்ய பாரத்தினால, ஊழிய பாரத்தினால, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேணும் என்ற பாரத்தினால அப்படியே நிரப்பப்படுகிற. அதாவது ஒன்றுமே எனக்கு வேண்டாம், அதாவது இந்த உலகம் எனக்கு வேண்டாம். அவர் அழகாய் சொன்னார், நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓடுகிறேன் என்பதா. அதாவது அப்படிப்பட்ட காரியங்களின் உலக சிற்றின்பங்கள், உலக அசுத்தங்கள், சுகபோகமான வாழ்க்கைகள், அப்படி அப்படி ஜீவிக்கிற இப்படி ஜீவிக்கிற அந்த ஜீவியங்கள் எல்லாவற்றையும் அவர் ஒதுக்கி வைத்துவிட்டு தேவராட்சியத்தை தேவனுடைய பணியை முதன்மைப்படுத்தத்தக்கதாக தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே அவரை நிரப்பினதுனால அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் நாங்கள் இந்த அப்போஸ்தலர் புத்தகம் 9ஆம் அதிகாரத்திலிருந்து எபிரேயர் புத்தகம் வரைக்கும் இந்த அப்போஸ்தலர் பவுலினால் எழுதப்பட்ட நிருபங்கள், அப்போஸ்தலர் பவுலினால் செய்யப்பட்ட மிஷனரி பணிகள், அப்போஸ்தலர் பவுலினால் செய்யப்பட்ட ஊழியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கிற பொழுது ஒரு தியாகம், ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு தேவனுக்கான ஒரு வைராக்கியம், தேவனுக்கான ஒரு பக்தி, இவ்விதமா இந்த பவுலுடைய வாழ்க்கையை நிறைத்திருந்தது. காரணம் என்னவென்றால், இங்கே 9ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதினால உலகத்தை அவர் மறந்து தேவராட்சியத்தை நேசிக்க ஆரம்பித்தார். வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் ஒருவன் அன்பு கொண்டால் அவனிடத்திலே தேவ அன்பு இல்லை என்பதா. அந்த தேவனுடைய ஆவியானவர் இவரின் மேல் இறங்கினதினால அவருடைய நேசம், அவருடைய கவனம், அவருடைய அனைத்து காரியங்களும் தேவராட்சியம், தேவனை குறித்த காரியம். இரண்டாவது, இந்த பரிசுத்த ஆவியினால இந்த சவுல் அல்லது இந்த பவுல் நிரப்பப்பட வேண்டும். ஏன் நிரப்பப்பட வேண்டும் என்றால், இந்த பழைய சுபாவங்கள் எரிக்கப்பட வேண்டும். பழைய சுபாவங்கள் எரிக்கப்பட வேண்டும். பழைய சுபாவங்கள் அழிக்கப்பட வேண்டும். அப்ப இந்த பழைய சுபாவங்களும் பழைய துன்மார்க்க கிரியைகளும் இந்த சவுலுக்குள்ள இருக்கிற பழைய இந்த துன்மார்க்க கிரியைகள், பழைய பாவங்கள், இவைகள் அழிக்கப்பட வேண்டும் என்றால் சவுல் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். சவுல் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டால்தான் பவுலினுடைய அந்த சவுலினுடைய மனம் புதிதா, சவுலினுடைய சிந்தனை புதிதா, சவுலினுடைய எண்ணங்கள் புதிதா. ஏன் இதற்கு முதல் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கு முதல் அடிக்கிறது, நொறுக்கிறது, துன்புறுத்துகிறது, சினம் கொள்ளுகிறது, பொறாமை கொள்ளுகிறது, எரிச்சல் கொள்ளுகிறது, பகைக்கிறது, விரோதிக்கிறது, இப்படியெல்லாம் சவுல் செய்து கொண்டே வந்தார். அதாவது கலாத்தியர் 5 காணப்படக்கூடிய மாம்சத்தின் கிரியைகளினால முற்று நிறைந்திருந்தார். இப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு மனிதனை தேவன் தம்முடைய பரிசுத்தாவுடைய நிறைவினால தேவன் மாற்ற விரும்பினார். பரிசுத்தாவுடைய நிறைவினால தேவன் மாற்ற விரும்பினார். அப்போ அதனால இப்பொழுது இந்த அனனியா கை வைக்கிற பொழுது பரிசுத்தாவியினால சவுல் நிரப்பப்பட்ட உடனே சவுலினுடைய பழைய சுபாவங்கள் எல்லாம் எதிர்த்து போகும். சவுலினுடைய பழைய சுபாவங்கள் எல்லாம் அழிந்து போகும். அதனால்தான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல அழகாக பவுல் எழுதுகிறார், அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் நட்பு, அன்பு சகலத்தையும் விசுவாசி, அன்பு சகலத்தையும் இப்படி எல்லாம் பவுல் எழுதி கொண்டு போறார். ஏனென்றால்
ஏனென்றால் தேவனுடைய ஆவியினால் இங்கே அப்போஸ்தலர் 9:17 தேவனுடைய பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட உடனே ஆவியின் கனி அதற்குள்ளே வருவது. மாம்சத்தின் கிரியைகள் நீங்கி போகும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா இக்காலத்துல நாங்கள் பரிதாபப்பட வேண்டிய காரியம் என்னவென்றால், இன்றைக்கு நாங்கள் உலகம் முழுக்க நாங்கள் இன்றைக்கு பார்த்து துக்கப்பட வேண்டிய காரியம் என்னென்றால், பரிசுத்தாவினுடைய நிறைவு என்று சொல்லிக்கொண்டு, பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் என்று சொல்லிக்கொண்டு, பரிசுத்தாவினால் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கசப்பும் பகையும் வைராக்கியங்களும் கோபங்களும் சண்டைகளும் மார்க்க வீரங்களும் இச்சைகளும் இப்படி எல்லாம் நிறைந்தவர்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்களை பார்க்கிற பொழுதோ, அவர்கள் தங்களை குறித்து சொல்லுகிற பொழுதோ சொல்லுவார்கள், நான் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றேன், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டன என்று சொல்லுவார். ஆனால் அவருடைய நடைமுறை வாழ்க்கையில அந்த சுபாவம் அழிக்கப்படவில்லை. அந்த குணங்கள், அந்த துன்மார்க்க குணங்கள் அழிக்கப்படவில்லை. அந்த சுபாவங்கள் எரிக்கப்படவில்லை. இன்றைக்கு சில வேளைகள்ல எல்லா இடங்கள், யாழ்ப்பாணத்துல கூட அப்படி இருக்கு. அந்நிய பாஷைகளை பேசுவார்கள். ஆவில நிறைந்த அந்நிய பாஷைகளை பேசுவார். அங்கால போய் கெட்ட வார்த்தைகளால பேசுவார், சண்டை பிடிப்பார், எவ்வளவோ காரியங்களை செய்வார். ஆகினால் பிரியமான தேவஜனங்களே, தேவனுடைய அருமையான தேவஜனங்களே, எனவே நாங்கள் அப்படி இல்லாதபடிக்கு அந்த உண்மையான அந்த பரிசுத்த ஆவியினர், அதுக்கு நாங்கள் அந்த தேவனுடைய ஆவியானவருக்கு நாங்கள் எப்பொழுதும் சாட்சியாக இருக்க வேண்டும். நான் தேவனுடைய ஆவியை பெற்றவன், தேவனுடைய ஆவியை பெற்றவள் என்று அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் சாட்சியாய், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவள், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவன் எப்படி தன்னை அடக்கி ஒடுக்கி அவன் தன்னை கீழ்ப்படுத்தி ஜீவிக்க வேண்டும் என்பதை நாங்கள் அப்போஸ்தலர் பவுலினுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப எனவே அந்த பரிசுத்த ஆவியினாலே இந்த சவுல் நிரப்பப்பட்ட உடனே அவருடைய பழைய சுபாவங்கள் எல்லாம் எரிந்து சாம்பலாக்கி, அவருடைய வாழ்க்கையில ஊழிய பாரம்பர் பிரதான ரெண்டு காரியமும் அங்கே நடவரும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதற்கு பிறகு அப்போஸ்தலர் புத்தகம், கவனிங்க, அப்போஸ்தலர் புத்தகம் 19ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் புரட்டுவோமா இருந்தால், அப்போஸ்தலர் புத்தகம் 19ஆம் அதிகாரத்துக்கு புரட்டுவோமா இருந்தால், இந்த 2வது வசனத்துல, அப்போஸ்தலர் 19:2 இந்த பவுல் அழகான ஒரு கேள்வியை கேட்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அழகான ஒரு கேள்வியை கேட்கிறார். இந்த சபை மக்களை, ஆதி சபை மக்களை கண்ட உடனே என்ன கேட்கிறார் என்றால், நீங்கள் விசுவாசிகளான பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? இதுதான் கேள்வி. இதுதான் கேள்வி. அவர் என்ன கேட்கிறார் என்றால், எவ்வளவு கேட்க இருக்கு, சிந்திச்சு பாருங்க. எத்தனை கேள்விகள் இருக்கு கேட்கறது. ஆனால் இந்த பவுல் கேட்கிற கேள்வி என்னன்னு பாருங்க. என்ன கேட்கிறார்? இப்ப நீங்கள் திருச்சபையில ஆலயத்துக்கு வருகிற போது ஒருவரை கண்டுட்டோம், நாங்க என்ன, சாப்பிட்டியா, தூங்கினியா, டீ குடிச்சியா, வேலைக்கு போனியா, எப்படி சுகமா இருக்கிறியா, எப்படி காணி வேண்டிட்டியா, வீடு வேண்டிட்டியா, கார் வேண்டிட்டியா, எப்படி மோக்கேஜ் காட்டிட்டியா, இப்படிதான் நாங்க கேட்போம். ஆனால் பவுல் என்ன கேட்கிறார் சொல்லுங்க. பவுல் எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்டார். நாங்கள் எதை கேட்க கூடாதோ அதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கேட்க வேண்டியதை கேட்காமல் கேட்க கூடாததை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதனால இன்றைக்கு ஜனங்களுக்கு எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்னு தெரியாது. அப்ப நீ சாப்பிட்டியான்னு கேட்டா அது என்ன நினைக்குது? அப்ப சாப்பாடு முக்கியம், அதுதான் இவர் கேட்கிறார்.
நீ வீடு பண்ணிட்டியான்னு கேட்டா அது நினைக்குது, ஓ வீடு முக்கியம், அதுதான் நீ வேற இதை கேட்கிற. கார் பண்ணிட்டியான்னு கேட்டா அது நினைக்குது, ஓ கார் முக்கியம் வாழ்க்கைக்கு, அதுதான் நான் வேற அதை கேட்கிறேன். ஆனா இங்க பவுல் என்ன கேட்கிறார் என்றால், பரிசுத்தாவியை பெற்றீர்களா? இந்த இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க ஊழியக்காரர்களா இருந்தால், உங்களோட விசுவாசிகளை நீங்கள் கேட்க வேண்டும். பரிசுத்தாவினுடைய நிறைவை பெற்றிட்டியா? பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கியா? நீங்கள் ஒரு அப்பாவாக அம்மாவா இருந்தால் உங்களோட பிள்ளைகளை நீங்கள் கேட்கணும். பரிசுத்தாவினுடைய நிறைவை பெற்றிட்டியா? நீங்கள் ஒரு கணவனா இருந்தால் மனைவியை பார்த்து கேட்கணும். பரிசுத்தாவினுடைய நிறைவை பெற்றிட்டியா? மனைவியா இருந்தால் புருஷனிடத்தில் இருக்கணும். பரிசுத்தாவினுடைய நிறைவை பெற்றிட்டியா? அல்லேலூயா. எத்தனை கேள்வி இருக்கு அப்போஸ்தலர் பவுலுக்கு, எத்தனையோ கேட்கலாம். அவர் கேட்ட காரியம், அந்த ஜனங்களை கண்டொன்ன கேட்ட காரியம். ஏனென்றால் கவனிங்க, ஏனென்றால் ஏனென்றால் இவருக்கு தெரியும் அவரினுடைய அருமை. இவருக்கு தெரியும் அந்த உன்னதத்தின் ஆவியினுடைய வல்லமை. இவருக்கு தெரியும் சங்கீதம் 104 30வது வசனத்தின்படி இவருக்கு தெரியும் ஆவி அனுப்பும் போது சிருஷ்டிக்கப்படும். அவர் சிருஷ்டிக்கிற ஆவியானவர் இவருக்கு தெரியும். பவுலுக்கு தெரியும் அவர் வனாந்திரத்தை செழிப்பான வயல்வெளியாக மாற்றுகிற ஆவியானவர். பவுலுக்கு தெரியும் அவர் செழிப்பான வயல்வெளியை காடாக மாற்றுகிற ஆவியானவர். பவுலுக்கு தெரியும் இந்த அனனியா தன்மேல் கை வைத்ததினால, பரிசுத்தாவினுடைய நிறைவை பெற்றதினாலதான் நான் இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறேன் என்று இவருக்கு தெரியும். இந்த அனனியா கைகளை வைத்து பரிசுத்தாவினால் நான் நிரப்பப்பட்டதற்கு பிறகுதான் எனக்கு இந்த வரங்கள் கிடைத்தது, எனக்கு இந்த கனிகள் கிடைத்தது. என்னுடைய பழைய சுபாவம் எரிக்கப்பட்டது. ஒரு கொடூர மனுஷனாயிருந்தேன், இப்பொழுது ஒரு நல்ல மனுஷனாக இருக்கிறேன். ஒரு கொலைகாரனாக இருந்தேன், இப்பொழுது ஒரு நல்ல ஒரு தகப்பனாக இருக்கிறேன். இவருக்கு தெரியும் அது. இது யார் கொண்டு வந்த, இது யார் மாற்றினது? இவருக்கு தெரியும் அந்த பரிசுத்த ஆவியார். அப்ப அதனாலதான் அவர் அந்த சபை மக்களை கண்டொன்னு இருக்கிறார், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சங்கமம் ரேடியோ கூட இந்த துதி அபிஷேக உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இது முக்கியமான காரியம். உங்களை பார்த்து கூட நீங்க கேட்கலாம், நான் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை பெற்று விட்டேனா? பரிசுத்த ஆவியினால் நான் நிரப்பப்பட்டு விட்டேனா? எங்களை பார்த்து கூட நாங்கள் கேட்கலாம். ஹல்லேலூயா. ரபஷா கரபரபலபா ஓரி பந்தூரபா ரக்கரபாலை பந்தூரபா ரக்குரீரிபா ரபலபலபா ஷந்தூரபா. ஏனென்றால் இதுதான் தேவை. இன்றைக்கு என்னென்னத்தோ காரியத்தை சொல்லுகிறார்கள். இன்றைக்கு முக்கியம் இல்லாததை போதிக்கிறார். முக்கியம் கொடுக்கப்பட தேவை இல்லாததுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து போதிக்கிறார். வீட்டை கொடுப்பார் இல்லையாண்டு இல்லை, அதை பெற்றுக்கொள், இதை பெற்றுக்கொள், அப்படி இப்படி என்றெல்லாம் சொல்றார். அதை சொல்லக்கூடாண்டு இல்லை, சொல்லலாம். ஆனால் எது முதன்மைப்படுத்த வேண்டிய காரியம், எது முக்கியத்துவப்படுத்த வேண்டிய காரியம்? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ எனவே அங்கே அவர் கேட்கிறார், பரிசுத்த ஆவியை பெற்றீங்களா? அப்போஸ்தலர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்போஸ்தலர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம். 5 பேர் கூடி உபவாசித்து ஜெபிக்கிறார். 5 பேர் கூடி உபவாசித்து ஜெபித்து கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறார். பெரும் கூட்டம் இல்லை, பெருந்திரள் கூட்டம் இல்லை, 5 பேர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் அங்கே திருவுள்ளம் பற்றினார். நீங்கள் 3 பேரோ 2 பேரோ 5 பேரோ 6 பேரோ பெருங்கூட்டத்தை பார்க்காது, பெரிய கூட்டத்தை இன்றைக்கு பெரிய கூட்டத்தை பார்த்து பரிசுத்தாவி இல்லாத கூட்டமாயே முடியுது. பெருங்கூட்டத்தை கூட்டி பரிசுத்தாவி இல்லாத கூட்டங்களாவே அந்த கூட்டம் முடியுது. பெருங்கூட்டத்தை கூட்டி அபிஷேகம் இல்லாத கூட்டமாயே முடியுது. 5 பேர் கூடி உபவாசித்து ஜெபித்து ஆராதனை செய்து கொண்டிருந்த பொழுது பரிசுத்த ஆவியின் திருவுள்ளம் பற்றி சொன்னார், பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த பணிக்காக அவர்களை அனுப்புங்கள். பரிசுத்தனுடைய சத்தம் அங்க கேட்டது, பரிசுத்தனுடைய அசைவு உண்டான், பரிசுத்தாவின் திருவுள்ளம் பற்றினார். 5 பேர் கூடி நடங்க. அதே போலதான் இந்த அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துல பார்த்தால் 12 பேர். இந்த 12 பேருக்கு
அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல நான் முடிக்க போறேன். ஜெபத்துக்குள்ளே கடந்து போகிறோம். அப்போஸ்தலர் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னால், அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். 2ஆம் வசனத்துல கேட்கிறார், பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? 2ஆம் வசனத்துல கேட்கிறார், பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? 6ஆம் வசனத்துல அவர்கள் மேல் கைகளை வைத்த பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார். அது மாத்திரமல்ல, அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனங்களை சொன்னார். அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனங்களை சொன்னார். ஒரு 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 உயிர் மூச்சு, ஒரு எழுப்புதல், ஒரு பெருக்கம், ஒரு வளர்ச்சி, ஒரு அனல், ஒரு அக்னி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இதுதான் தேவன் என்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்? தேவனுடைய ஆவியானவருக்கு. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்நாட்கள்ல இயேசு கிறிஸ்து என்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்? தேவனுடைய ஆவியானவருக்கு. அதனாலதான் அப்போஸ்தலர் புத்தகம் சொல்லுது, அவரை நசரேயனாகிய இயேசுவை தேவனானவர் வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அபிஷேகம் பண்ணுகிறார். இயேசு திருமுழுக்கு ஞானஸ்நானம் எடுத்து கரையேற இருக்கிற பொழுது ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் வந்தார். அவர் வனாந்திரத்துக்கு பரிசுத்த ஆவியினால அனுப்பப்பட்டார். அந்த இயேசு சொன்னார், நான் போகிறேன், இதோ தேற்றரவாளன் உங்கள் மத்தியில வருகிறார். அப்ப பழைய ஏற்பாடுல பிதா முக்கியத்துவப்படுத்தினதும் பரிசுத்த ஆவியானவரை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடுல முக்கியத்துவப்படுத்தினதும் பரிசுத்த ஆவியானவரை. அப்போஸ்தலர் பவுல் தன்னுடைய 13 நிருபங்களையும் முக்கியத்துவப்படுத்தினது பரிசுத்த ஆவியானவர். ஆனா இன்றைக்கு யூடியூப்பை பார்த்தால், பேஸ்புக்கை பார்த்தால் மண்டை வெடிக்குது. என்னத்துக்கோ எல்லாம் முக்கியத்துவப்படுத்தி போதிச்சு கொண்டே இருக்கிறார். சொல்லுவோம். அப்ப இந்த அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துல அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனங்களை சொன்னார்கள். 12 பேருக்குள்ள இந்த காரியம் நடைபெறும். இதுதான் சபைகள் வளர்ந்தது, குடும்பங்கள் வளர்ந்தது, தேவ சமூகம் விருத்தி அடைந்தது. பிலதெல்பியா சபை, கொரிந்து சபை, எபேசு சபை, பிலிப்பிய சபை, அந்திரேயா சபை, தெசலோனிக்கே சபை, கொலோசு சபை, சிபர்னா சபை, அப்பல்லோ சபை, இப்படியெல்லாம் சபைகள் எல்லாம் பெருகி அப்போஸ்தலர் பவுல் போன இடங்கள் எல்லாம் சபைகளை ஸ்தாபித்து அங்கே மூப்பர்களை ஏற்படுத்தி சபைகள் பெருகினது. ஏனென்றால் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துல காரியங்கள் நடந்தபடி. எனவே நிச்சயமாக உங்களுடைய குடும்பங்கள் பெருகும், உங்களோட தொழில் துறைகள் ஆசீர்வதிக்கப்படும், உங்களோட உடல்களிலே பெரிய காரியங்கள் நடக்கும், உங்களோட வீடுகளிலே பெரிய காரியங்கள் நடக்கும். தேவன் மகத்துவமான காரியங்களை செய்வார். நான் மிக வினயமாக அன்பாக கேட்டுக்கொள்கிற காரியம், அந்த அப்போஸ்தலர் பவுலை போல பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ளுங்கள். உன்னதத்திலிருந்து அந்த ஆவி உங்கள் மேல் ஊற்றப்பட, நீங்கள் நிரப்பப்பட இடம் கொடுங்கள். அவர் தம்முடைய ஆவி அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். உங்களோட வாழ்க்கையில நிச்சயம் சிருஷ்டிப்பு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால நான் சொல்றேன், இந்த கூட்டத்துல நீங்கள் வந்தது நிமித்தம் உங்களோட செத்து போன உறுப்பு உயிரடையும், அற்புதம் நடக்கும், உங்களோட கண்ணீர் துடைக்கும், மரண கட்டுக்கள் உடைந்து போகும், நீங்கள் ஜீவிப்பீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை உயிர்ப்பிப்பார், உங்களை சாட்சியாய் நிலைநிறுத்துவார். பெரிய காரியங்கள் நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் தேவாதி தேவனுக்கு செலுத்தி கர்த்தர் தாமே உங்களை எல்லாரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அன்பான லெஸ்லி ஐயாவுக்காக நன்றி, சங்கமம் ரேடியோவுக்கு நன்றி, இதற்கூடாக கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்காக நன்றி. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். மீதி காரியங்களை ஐயா பொறுப்படுப்பார். ஆமென், ஆமென். இதுவரை நேரமும் செய்தி கொடுத்தவர் மதிப்பாளா அவர்கள் எசாயா 32:15 வெளிப்பாடு என்னவென்றால், ஊற்றப்படும் மட்டும், அந்த வசனத்திலே 3 பிரிவுகள் இருக்கின்றன. ஊற்றப்படும் மட்டும், அப்படி 2வது அப்படியே இருக்கும், 3வது ஊற்றின பின் என்ன நடக்கும்.
அதுதான் இசாயா 32:15 3 சொற்கள் அங்கே அடங்கி இருக்கிற ஒரு வசனத்திலே. இரண்டாவது அப்போஸ்தலர் பவுல் சவுலை பற்றி சொன்னார், நல்ல விளக்கத்தை கொடுத்தார். அடுத்து பாஸ்டர் குணச்செல்வத்தை பற்றி சொன்னார். பாஸ்டர் குணச்செல்வம் அவர் என்னது வீட்டிலே தங்கியிருக்கும் பொழுது அவர் எனக்காக ஜெபித்துத்தான் அந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டேன். ஆமென். தொடர்ந்து பழைய சுபாவம் நெருக்கப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியார் வரும்பொழுது பழைய சுபாவம் நெருக்கப்படும். அதாவது பவுல் ஏன் தேவன் தெரிந்து கொண்டார்? பவுல் அநேக பாஷைகளை கற்றுக்கொண்ட ஒரு மனிதன். அதனாலே அநேக பாஷக்காரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். அது ஒரு காரணத்தினாலே தான் ஆண்டவர் பவுலை தெரிந்து கொண்டார். நல்ல ஒரு கேள்வி. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களா அந்த கேள்வியை கேட்டார். அதாவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் நிலைமை மிகவும் மோசம். காரணம், ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறது இல்லை. அந்த வார்த்தை, அந்த அபிஷேகம் என்ன சொல்லுதோ அதன்படி நடக்கிறதால் அநேக பிரச்சனைகள் அதாவது பிறகு வாழ்ந்து கொண்டிருக்கு. அருமையான செய்தியை கொடுத்த பாஸ்டர் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த செய்தி மறு ஒளிபரப்பிலே போகும் பொழுது அநேகர் கேட்டு ஆசுவாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். அருமையான வெளிப்பாடு. அநேகர் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். எனக்கு நன்றாக கற்றுக்கொண்ட இந்த வார்த்தையில எனக்கு பிடித்த ஒரு வசனம், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள். அங்கேதான் என்னுடைய கேள்வி. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களா இப்ப வாழ்கிறார்கள்? சபையில எப்படி? இந்த நிகழ்ச்சியில எப்படி? குடும்பங்கள்ல எப்படி? அதுதான் அநேக குறிப்பா ஜபிக்கிறார்கள். பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள் தான், இல்லை என்று இல்லை. ஆனால் அவருக்குள் சுபாவங்கள் எப்படி இருக்கு என்பதை பாஸ்டர் தெளிவா இருந்து சொன்னார். அதான் அருமையான பாயிண்ட். நல்ல 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 பாயிண்டில் பாஸ்டர் சொன்னா மிகவும் ஆசுவாக இருந்தது. கத்தர் அந்த மகனின் சபையிலும் அவரும் ஆசுவைப்பாராக. வேறு யாராவது சொல்ல போ? ஆமீன். பாஸ்டர் சொன்ன அருமையான அந்த சாட்சி. நான் கூட விக்கிர ஆராதனையிலே தள்ளப்பட்டிருந்தேன். அதே வேளையிலே வாஞ்சியோடும் செய்தேன். 18 வயது வரை எப்பொழுது விக்கிர ஆராதனை நான் வெறுத்தேனோ அதன் பின்னதான் எங்களுடைய வறுமைகள் யாவும் மாறின. கத்தரை நம்பவில்லை, ஆனால் உண்மையான தெய்வத்தை தேடினேன். விக்கிர ஆராதனையை விட்டு விட்டு அந்த வேளையிலே கத்தர் எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தினார். கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடன் பாஸ்டர் மதிபாலன் அவர்கள் கனடா ரிவைவல் பிரேயரோடும் ஸ்ரீலங்கா ரிவைவல் பிரேயரோடும் சில வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறார். அதே வேளையிலே அவருடைய சகோதரி சுபாசினி அவர்கள் இலங்கை ஜபங்களுக்காக எங்களுடன் இணைந்து சில வருடங்களாக இலங்கை ஜபங்களோடு இணைகிறார். கால வேளையிலே அவருக்கும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு அவர் பாஸ்டர் மதிபாலன் அவர்கள் தெரியும். எங்களுடைய ரிவைவல் பிரேயரில் அவருடைய சகோதரி சுபாசினி எங்களுக்கு தெரியவில்லை, ஆனாலும் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே பாஸ்டர் மதிபாலன் அவர்கள் எங்களுடைய சபையிலே நேற்றைய மாலையிலே செய்தி கொடுத்தார். இன்றைய மாலை வேளையிலே வீட்டுக்கூட்டத்திலே செய்கிறார். நாளைய நாளிலே ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய ஆலயத்திலே தேவ செய்தி எடுத்து வருகிறார். அதே போல் யாழ்ப்பாணத்திலே அவருக்கு ஒரு தமிழ் சபையும் குருநாகல்லே ஒரு சிங்கள சபையும் நடத்தி கொண்டு வருகிறார். மிக பிஸியான பாஸ்டர். நான் பல முறை கோல் பண்ணி கேட்பேன், செய்தி தர முடியுமா என்று. அவர் சொல்லுவார் நான் பிஸி என்று. ஆனால் இந்த முறை கனடாவில் வந்த பொழுது நாங்கள் அவரை பிடித்து கொண்டோம். ஆமேன். கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கத்தர் தாமை வழி நடத்துகிறார். அதைவிட அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஊழியங்களையும் நாங்கள் ஆசீர்வதிப்போம். அவருக்காக ஜெபித்துக் கொள்வோம். அதே வேளையிலே இந்த நாளிலே மிகவும் அமைதியாக மெதுவாக மைந்தனையா விரும்பியது போல அருமையாக தேவ செய்தியை சுலோவாக எடுத்து வந்திருக்கிறார். மைந்தனையாக்கு விருப்பமான காரியம். நன்றி செலுத்துகிறோம். அதே வேளையில் நாளைய நாளிலே பாஸ்டர் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து தேவ செய்தி எடுத்து வருகிறார். அதற்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்ளுவோம். கர்த்தருடைய கரத்திலே ஊழியரை ஒப்புவித்து கொண்டு நாங்கள் மைந்தனையாவிடம் ஒப்படைக்கிறேன். இந்த எங்களுடைய ஊழியத்திலே நாங்கள் இந்த ஊழியங்களை எல்லோருக்கும் பிரித்து கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளைக்கு ஊழியங்கள் செய்கிறார்கள். மைந்தனையா ஃபுல் டைமாக செய்கிறார். மற்றவர்கள் நாங்கள் பிரித்து கொடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த ஊழியத்திலே நாங்கள் ஒரு மேடையாக பயிற்சி மேடையாகத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். யாரும் வரலாம், யாரும் வந்து அவருடைய ஊழியங்களை செய்யலாம். அதை பயிற்சியாக பாட தெரியாதவர், பாடம் வருபவர்கள், ஜெபம் பண்ண வருபவர்கள், சேவை செய்து கொடுக்கத்தக்கதாக அவர்கள் பயிற்சியை பெற்றுக்கொள்கிறார்கள்.
கூச்சம் இல்லாமல் இந்த ஊழியத்தை செய்கிறதுக்காக நாங்கள் பிடித்து கொடுக்கிறோம். அந்த வேலையை கத்தர் வழி நடத்துகிறார். கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். பாஸ்டர், நீங்கள் உங்களுடைய நேரத்தையும் கனடாவில் தங்கி இருக்கிற பொழுதும் கத்தர் தாமே உங்களுடனே கூட இந்த வழி நடத்துவாராக. நாளை காலை வேளையிலே திரும்பமாக உங்களையும் சந்திப்போம். சபையிலே கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து கனடாவிலே தங்கி இருக்கின்ற பொழுதும் கத்தர் வழி நடத்துவாராக. நாளை நாங்கள் சந்தித்து பேசிக்கொள்வோம். இந்த வேளையிலும் சகோதரன் மகேந்திரன் ஐயா உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள் ஐயா. ஆமென். வேறு யாராவது இன்றைய செய்தி உங்களுக்கு தொற்றிருந்தால் சில நிமிடங்கள் தருகிறேன். சீக்கிரம் உங்களோட. நான் கால்கரி ஆல்பர்ட்டா கனடால இருந்து பேசுறேன். உங்களோட பாஸ்டர், உங்களோட அபிஷேகத்தின் அந்த வல்லமை எப்படி நாங்கள் பெற்றுக்கொண்டு அவருக்கு ஊழியம் செய்வதை குறித்து நான் கத்தரிடத்துல அமர்ந்திருந்து ஜெபித்து கொண்டிருந்தேன். கத்தர் எப்படி எந்த விதத்தில் என்னை பிரயோசனப்படுத்த வேண்டும் என்று கத்தர் அதன்படியாக என்னோட இன்று பேசினார். அதுக்கு நன்றி செலுத்துறேன். கத்தரை நான் மட்டுமே மகிமைப்படுவதாக. அவர் எனக்கு இன்னும் அதிகமான ஜெப ஆவியை கொடுத்து அவருக்கென்று மட்டுமே ஜீவிப்பதற்கு கத்தர் இன்னும் அதிகமாக வல்லமையினால நிரப்பி வழி நடத்த வேண்டும் என்பதே எனது வாஞ்சை. இந்த சங்கமமான வானொலி நித்திய வெளிச்சத்திலையும் என்னை கத்தர் கொண்டு வந்து சேர்த்ததுக்கு நான் நன்றி செலுத்துறேன். அது மட்டும் இல்ல, இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில கத்தர் என்ன விதமாக பிரதர் லெஸ்லி அவர்களுக்கு இந்த இப்படிப்பட்ட ஒரு விஷனை இருந்து எங்கள் யாவரையும் எங்கேயோ இருந்தவர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து இந்த காலை நேரம் சேர்த்து மாலை நேரங்களையும் சேர்த்து எங்களை வழிநடத்தி கொண்டு வர அந்த விஷனுக்கு நான் நன்றி செலுத்துறேன். மகேந்திரன் ஐயாவுக்கும் நன்றி செலுத்துறேன். ஏன்னா இவங்க இரவும் பாலும் தூங்குறது மேபி 3 hours 4 hours எனக்கே தெரியாது. அப்படி இருந்தேன். கத்தருக்குல அந்த டயர்ட்னஸ் இல்லாமக்கி மார்னிங்கா இரவோ பகல் தெரியாமக்கி கத்தரை ஊழியத்தை செய்யறவர்களை கத்தர் இன்னும் அதிகமாக பயப்படுத்தி அவருடைய அபிஷேகத்தின் தைலத்தை அதிகமாக அவங்களுக்கு மூற்றி உங்களுக்கு மூற்றி நீங்க செய்யற ஊழியங்களையும் கத்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பாஸ்டர், என் பேர் டாலி. அதுபடியா நாங்க உங்களையும் எங்கள் ஜெபத்துல நாங்க நினைத்து கொள்றோம். கத்தர் மென்மேலுமாக உங்களையும் ஒரு குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமென். சிஸ்டர் டாலி பாஸ்டர் அருமநாயம் அவருடைய மருமகளுடைய சகோதரி. உங்களுக்கு பாஸ்டர் அருமநாயம் நல்லா தெரியும். அவருடைய மருமகளுடைய சகோதரி. 2 பேர் எங்களுடன் ஊழியம் செய்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் ஒவ்வொரு இடத்தில் இருந்தாலும் ஆண்டவரை அழைக்காமல் இருந்தாலும் இந்த வேளையிலும் எங்களுடன் இணைந்து ஊழியங்களை செய்கிறார்கள். உற்சாகமாக செய்கிறார்கள். ஆமென். ஆமென். நான் அந்த குணச்செல்வத்தோட கூட்டத்துல நான் இருந்து என் மம்மியோட சிஸ்டர் அதுலதான் ரசிக்கப்பட்டா. பாஸ்டர் குணச்செல்வம் பாஸ்டியம் பேசுக்கு நாங்க போயிருக்கிறோம். அவங்க மூலமா தான் என் கசின்ஸ் எல்லாம் ரசிக்கப்பட்டாங்க. ஜாப்னா சுண்டுக்குழியில இருந்து உங்களுக்கு அதை நீங்க அவரை நினைவு கொடுக்கும் பொழுது எனக்கு அந்த நினைவு வந்தது. அதுபடியா நன்றி செலுத்துறேன். உங்களோட ஊழியத்தையும் கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர், நன்றி. காட் பிளஸ் யூ. வேறு யாராவது? முடிவு ஜெபத்தில் இருக்க போகிறேன். தயவு செய்து வேறு சீக்கிரமா இந்த செய்தி உங்களுக்கு தொற்றிருந்தால் நீங்கள் பேசலாம். இந்த செய்தி எப்படி உங்களை தொட்டது, நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று நீங்கள் உங்களை செய்தி எப்படி தொட்டதை பற்றி சொல்லலாம். நான் ஜெபிக்க போறேன். வேறு யாராவது? சிஸ்டர் அருந்ததி. சுபா ஒவ்வொரு நிமிடமும் ஆமேன் ஆமேன் ஹல்லேலூயா போட்டு கொண்டு வந்தார். உண்மையாவே இந்த செய்தி ஆசீர்வாதமான செய்தி. பரிசுத்த ஆவியானவருடைய காரியங்களை குறித்து உயிர்ப்பிக்கிற அவருடைய வல்லமையை குறித்து பேசினார். அதற்காக கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன். உண்மையாவே நானும் என்னுடைய மகனுடைய பிசினஸ் ஒரு மந்த நிலையில் காணப்பட்டது. அவர் இலங்கையில அங்க ஒரு ஐடி இதுலதான் பிசினஸ் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப அதை குறித்து நான் ஜெபித்தது உண்டு. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்பட்டு உண்மையாவே அதிலே செழிப்புண்டாகும் என்ற ஒரு விசுவாசத்தை எனக்கு தேவன் கொடுத்தார். அதற்காக நன்றி. இந்த ஊழியக்காரர் மூலமாக தேவன் நாளிலே கொடுத்த அற்புத செய்திக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்த ஆவியான் ஊற்றப்படும் போது பூமியிலே அநேக காரியங்கள் செழிக்கும். அந்த வார்த்தைக்காகவும்
தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். மக்களுடைய வாழ்க்கையிலும் செழிப்பை கேட்ட ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலும் செழிப்பை தேவன் கட்டளையிட போகிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். தேவன் அழைத்து வந்த தேவனுடைய தாசனுக்காகவும் அவருடைய ஊழியங்களை தேவன் வர்த்திக்க பண்ணி ஆசீர்வதிக்கும்படியாகவும் நான் வேண்டி ஜெபித்து என்னுடைய சாட்சியை கூறுகிறேன். ஸ்தோத்திரம். ஆமேன் பாஸ்டர், நன்றி. சிறிய இன்னொரு சாட்சி என்னன்னா, என் மகனுக்காக 3 வருஷம் அவர் ரியல்டரும் அவர் சோஷியல் ஒர்க்கர் இருந்தாலும் ரியல்டரும் செய்கிறாரு வேலையா இருந்தாலும் அவர் எனக்கு ஒன்லி சன். அவருக்கு இந்த பிஸ்னஸ்லையும் அவர் அந்த ரியல்டர் இதில் ரொம்ப இதாக இருந்து தள்ளப்பட்டிருந்து இப்பொழுது கர்த்தர் அதில் ஒரு அமைதியாக இருக்குது, எல்லாமே மௌனமாக இருக்கிறது. ஆனால் உங்களோட செய்தியை கேட்டோன்னா எனக்கு கர்த்தர் பெரிதான விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அவர் நாங்கள் நினைக்கிறதுக்கும் அறியறதுக்கும் மேலாக எங்களுக்கு பலன் கொடுப்பார். அந்த பிஸ்னஸ்ல கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் எனக்கு அந்த அந்த கன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்கிறார். அதன்படியாக்கு நன்றி செலுத்துறேன். உங்களோட வார்த்தை மெய்யாகவே பலன் உள்ளதாக இருந்தது பாஸ்டர். நன்றி. கர்த்தர் உங்களை மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. God bless you பாஸ்டர். நன்றி. ஆமென். Thank you pastor. Thank you. நான் சுபாலங்க கதைக்கிறேன். என்னுடைய தேசம் இலங்கை தேசத்தை குறிச்சான எனக்கு பாரம் உண்டு, அதிகமான பாரம் உண்டு. என்ற தேசத்துல இப்படிப்பட்ட ஊழியர்கள் எழும்ப வேண்டும். என் தேசம் கட்டப்பட வேண்டும், ராஜ்யம் எழும்ப வேண்டும் என்றால் இந்த தேசம் விக்கிரகங்களுக்குள்ளே மூடப்பட்டிருக்கு. அந்த தேசத்துல நதி பாயணும், ஆவியான ஊற்றப்பட வேண்டும். அதே ஆதங்கம் தான் என் கனடா தேசத்துல என்னுடைய அடுத்த தேசமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசம். இந்த தேசத்துல சொல்ல போனா நிச்சயமாகவே ஆவியான ஊற்றப்பட்டிருக்கிறேன். ஆனா பாவம் இன்னொரு பக்கத்தால பெருகி கொண்டிருக்கு. அந்த பாவம் பெரிய இடத்துல கிருபை பெறும். அந்த கிருபையை நாங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு ஆவியான ஊற்றப்பட அனல் மூட்ட வேண்டும். சபைகள் ஒரு இழுப்புதனை காண, ஒரு அசைவை காணன்னு சொன்ன ஆவியான மட்டும்தான் முடியும். இன்னைக்கு வளம் இருக்குது, செழிப்பு இருக்குது, உண்மைதான். ஜனங்கள் இருக்கிற குறைவில்லை, பஞ்சம் இல்லை ஜனங்களுக்கு. ஆனா தன்னுடைய வார்த்தைக்கு தன்னுடைய ஆவியானுக்கு இடம் கொடுக்கிற தன்மை குறைவாயிருக்கு. இந்த ஊழியங்களுக்குள்ள நான் சென்றிருக்கிறேன், அந்த சபைகளுக்குள்ளே சென்றிருக்கிறேன். ஆனால் எனக்குள்ள ஒரு பாரம் என்னன்னு சொன்னா, ஏன் இந்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறதில்லை? ஏன் ஆவியானவருக்கு அது முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை? சபைகளுக்குள்ள ஏன் ஆவியானவர் அலட்சியப்படுத்துகிறார்கள்? இன்னும் தான் அந்நிய பாஷையில் அநியாய பாஷை எண்ணுகிறார்கள். இங்காலே கதைக்கிறார்கள் அந்நிய பாஷை, மறுபக்கத்தில் கதைக்கிறார்கள் அநியாய பாஷை. ஏன் என்று சொல்லி எனக்குள்ளே ஒரு புலம்பல், எனக்குள்ளே ஒரு தாக்கம், எனக்குள்ளே ஒரு வேதனை. நான் உடைக்கப்படுகிற ஆண்டவரை இவர்கள் உருவாக்கப்பட மாட்டார்களா? இவர்கள் உண்மையிலே உமக்காக வாழ மாட்டார்கள் என்ற ஒரு வைராக்கியம். ஆனா இன்றைக்கு எங்கட தேசத்துல இப்படி ஒரு ஊழியக்காரர் எழும்பி எங்களுக்கு இந்த ஆலோசனை கொடுக்கும்போது நிச்சயமாக நான் சந்தோஷப்படுகிறேன். என் உள்ளத்தில் பாரத்தை என் கர்த்தர் கேட்டிருக்கிறார் என்று நான் அவருக்கு நன்றி செலுத்துறேன். நிச்சயமாக இன்னும் இப்படிப்பட்ட ஊழியர்கள் எழும்பணும். தேசத்துல இருந்து இந்த தேசம் இந்த ஜனங்களுக்கு இந்த ஆவியானுடைய அன்பை ஊற்றப்பட வேண்டும் என்று இந்த முக்கியத்துவத்தை வலியுறுத்துறதுக்காக என் தேவாலயம் சோசரிக்கிறேன். நன்றி பாஸ்டர். எங்களை அனல் மூட்டி விட்டதுக்காக நன்றி பாஸ்டர். எங்கள் ஜெபங்கள்ல தாங்குறோம். எங்கள் சபை ஊழியங்களோட இணையுங்கள். உங்கள் நேரங்கள் இருந்தால் கர்த்தர் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். ஆவியான ஊற்றப்பட வேண்டும். நன்றி பாஸ்டர். நன்றி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து மகேந்திரையாக்கு நன்றி, லெஸ்லி பிரதருக்கு நன்றி. எங்களை தட்டி அனுமூட்டுறதுக்காக கர்த்தர் நான் ஒன்றை மையப்படுவதாக. நன்றி பாஸ்டர். God bless you. ஆமென். ஆமென். Very awesome. Very awesome. சுஜாதா, ஓகே. நாங்கள் இதுவரை நேரமும் தேவன் வார்த்தையை கொடுத்த இந்த வார்த்தை, இந்த அபிஷேக வார்த்தை உலகமெங்கும் கேட்டிருக்கிறார்கள். 97 ரேடியோவில், யூடியூப் மூலம் கனடா தேசம் மட்டுமல்ல உலக தேசத்திலே அனைவரும் இந்த சங்கம வானொலியின் துதியாரான அபிஷேக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஊழியக்காரன் கூட செய்தியை கூட அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த கேட்டுக்கொண்ட பிள்ளைகள், நான் அபிஷேகம் பெற்றது சரியா, அபிஷேகத்தின்படி நான் கிரியை செய்கிறேனா, அபிஷேகத்துக்கு படி நான் கீழ்ப்படுகிறேனா என்று ஒரு உண்மையான சத்தியத்தை இன்று உலகத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் கண்டு கொண்டார்கள் வார்த்தையின் மூலம். அதுதான் எனக்கு விருப்பம். காரணம், ஆண்டவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட எல்லோரும் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார், இல்லை என்று இல்லை. ஆனால் எப்படி அந்த அபிஷேகத்தில் அவர் நிலைத்திருக்கிறார்கள். நான் பரிசுத்தமான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லிக்கொண்டு அதன்படி நடக்கிறது இல்லை. ஏன் இந்த பரிசுத்த ஆவியானவர்களுக்கு கொடுத்த பரிசுத்தமான ஜீவம் இல்லை? துதிக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள், வேதம் வாசிக்கிறார்கள்,
எல்லாம் செய்கிறாள். ஆனால் பரிசுத்தமான வாழ்க்கை இல்லை. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வருவதற்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவை. அக்கினி அபிஷேகம் தேவை. இன்று உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்கான நான் நன்றி சொல்றேன். அதுதான் எனக்கு ஒரு மிகுந்த ஒரு ஆசை. இன்று உலகம் முழுவதும் எங்கெங்கே கிறிஸ்த தமிழர்கள் இருக்கிறார்கள், மூல முடக்கு பின்தங்கிய கிராமங்களும் கூட கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர்கள் என்ன, நாம் பெற்ற பரிசுத்த ஆவியான என்ன செய்ய வேண்டும், எப்படி கீழ்ப்படிய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பதை இந்த ஊழியக்காரர் சொல்லி இருந்தால் அதுக்கு அந்த நன்றி சொல்றேன். கர்த்தர் இந்த மகனை ஆசிர்வதிப்பதாக. நாங்கள் முடிவு எடுப்போம். ஆமென், ஆமென். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, சங்கம வானொலியின் துதி ஆராதனை சுவிசேஷ செய்திய நிகழ்ச்சியை நீர் என்று ஆசீர்வதித்து தந்திருக்கிற சாமி, அந்த கிருபைக்கா நன்றி. லெஸ்ஸி பிரதருடைய தரிசனத்தை நீ வெளிப்படுத்துகிற சாமி, அந்த கிருபைக்காக கோடான கோடு சோசம் சாமி. இன்றைய நாளை கலந்து கொண்ட பிள்ளைகள், துதித்த பிள்ளைகள், ஆராதித்த பிள்ளைகள், பாடலை பாடிய பிள்ளைகள் அனைவரை நீர் ஆசீர்வைத்து, கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வைத்து, இன்று தேவ செய்து கொடுத்த ஊழியக்காரையும் சபைகளை ஊற்றார் உறவரை கிளச்சபைகளையும் ஆசீர்வைத்து நீர் வழிநடத்திக் கொண்டு வருகிற சுவாமி, அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. இன்றைய நாளே இந்த நிகழ்ச்சியின் துணி உலகமெங்கும் தொழிற்சுக்கு செய்தீர், அந்த கிருபைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, நீரே என்று செயல்பட்டு இந்த நிகழ்ச்சியை நீர் நடத்தி இருக்கிறீர். இந்த நிகழ்ச்சியின் வார்த்தையை நீர் தான் கொடுத்தீர். அந்த பாசம் அல்ல, ஆவியானவரே நீதான் அந்த செய்தியை கொடுத்திருக்கு சுவாமி. அந்த செய்திகளை கேட்கும் பொழுது நீர் செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறீர் என்று அந்த தன்மையை அறிந்து கொண்டோம் சுவாமி. அந்த கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து ராஜா சங்கம வானொலி நிலையத்தை ஆசீர்வதியும். இரவு பகலாக 24 மணி நேரம் செயல்படுகின்ற ஊழியம், ஒரு வானொலி. வார்த்தைகளின் வெளிச்சம், நித்திய வெளிச்சம், கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், துதிகள், ஆராதனைகள், இளைஞர் நாட்டுக்காக ஜெபித்தல், எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்ற சங்கம வானொலி ஆசீர்வதியும். ஐயா, அநேக ஊழியக்காரர் ஆசீர்வதித்த பழுகி பெருகும் என்று சொல்லி இருந்ததே சுவாமி. பெருகிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் நாம் பழுகி பெருகி உலகத்திலே மூல முடுக்கல் பின்தங்கிய நாடுகள்லாம் துதியின் சத்தம், ஆராதனின் சத்தம், செய்தியின் சத்தம் கேட்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிப்பேன். ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவர். நீதான் வழி நடத்தினீர் சுவாமி. இந்த நிகழ்ச்சியை வழி நடத்தினவர் நீர், வார்த்தையை கொடுத்தவர் நீர். கேட்ட பிள்ளைகளும் பரிசுத்தாவியால் நிரம்பின பிள்ளைகள் ஆண்டவர். தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியை வாசித்துக் கொண்டு வருகிறவரே, சங்கம வானொலி ஆசீர்வதி. அநேக ஊழியக்காரர் ஆசீர்வதிக்கிறார், பழகி பெருகும் என்று தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறார் சுவாமி. அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறிக் கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம் ஐயா. உமது கிரியை நாங்கள் செய்கிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நாங்கள் அவனுடைய தேவையற்ற வார்த்தைகள், எரிச்சல்கள், பொறாமைகள், வஞ்சனை எல்லாம் அகற்றி எல்லாம் சுட்டெரித்து ஒரு முழுமையான ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நான் ஊழியத்தை தொடர்ந்து ஜெபிக்க துதிக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்க ஐயா. இன்றைய நாள் அந்த ஊழியக்காரோட செய்தி இந்த உலகமெங்கும் போயிருக்கின்ற சாமி. நீ அபிஷேகத்தால் நிரப்ப போடு சாமி. இந்த கேட்ட பிள்ளைகள் அபிஷேகத்தால் நிறைந்து சுவிசேஷங்களை கூற நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்க. சவுல் பவுலாக மாறினது போல இந்த அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள் சவுலாக மாறி உலகமெங்கும் சென்று ஆவியின் அபிஷேகத்தால், ஆவியின் அதிகாரத்தினாலே மக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல நீ கிருபையாய் வழிநடத்த வேண்டும் ஜெபிக்கிறேன் சாமி. ஐயா, இதில் கலந்து கொண்ட பிள்ளைகளை ஆசீர்வதித்து, மறுவருள் கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீ வழிநடத்த வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென். நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஆத்மாவை சொல்லுவோமா? எல்லோரும் உங்களோட மைக்கு ஒன்று. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.
நன்றி ஆஹ் மகேந்திரன் ஐயா, நன்றி. கர்த்தர் உங்க கூட இருப்பாராக்க. அற்புதமாக இரவும் பகலும் செய்து கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் மகேந்திரன் ஐயா. அண்ட் பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா செய்கிற ஊழியங்களை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக்க. நன்றி. காட் பிளேஸ் யூ ஆல். ஆமென். praise the Lord, Leslie brother. ஆமீன் ஆமீன். அருமையாக வழிநடத்திய சகோதரர் மகேந்திரன் ஐயா நேற்றைய நாளில் இரவு வேளையிலும் வழிநடத்தினார். இந்த கால வேளையிலும் வழிநடத்தி ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழிநடத்துவாராக. இரவு பகலாக 24 மணித்தியாலமாக ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே எங்களுடன் இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே நாளை காலை வேளையில் இணைகின்ற பொழுதும் கர்த்தர் தாமே உங்களை ஒருவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே பாஸ்டரையும் அவர்கள் கனடாவிலே தங்கி இருக்கின்ற பொழுதும் அவர்களுக்கு சுகபல ஜீவனோடு வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த நேர மாற்றங்கள், வெதர் மாற்றங்கள் அவரை எந்த விதத்திலும் பாதிக்காதபடி கர்த்தர் வழிநடத்துவாராக. திரும்பமாக தன்னுடைய ஊழியங்களை இலங்கையிலே செய்கின்ற பொழுதும் குடும்பத்தாரோடு இணைகின்ற பொழுதும் கர்த்தருடைய கரந்தானே கூட இருந்து வழிநடத்துவாராக. இணைந்து இன்றைய நாளில் ஊழியம் செய்த ஒவ்வொரு ஊழியக்காரரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். விசேடமாக இலங்கையிலிருந்து இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு ஊழியர்களையும், அதே வேளையில் இந்தியாவிலிருந்தும் கனடாவிலிருந்தும் இணைந்த ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். அந்த வார்த்தைகளை கேட்டீர்கள். அந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது வனாந்தரங்கள் எல்லாம் செழிப்பாக மாறும். ஆமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். பாஸ்டர் சகோதரர் மகேந்திரன், சகோதரி சுபா இளங்கோ, சகோதரி டோலி, சகோதரி சுஜாதா அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். உங்கள் எல்லோருக்கும் திரும்பமாக வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நாளை காலை வேளையிலே திரும்பமாக காலை வேளை அபிஷேக ஆராதனையிலே சந்திப்போம். ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன். ஆமேன்.